இந்திய பிரதமர் தானே கேட்டீங்க? இந்திய பிரதமர் தானே. இந்திய பிரதமர் இதுவரை பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்ததே இல்லை. நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு அவர் பேட்டி கொடுத்தது இல்லை. நீங்க ஏதாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல பத்திரிகையை பார்த்தா பயந்து ஓடுற உலகத்தின் ஒரே பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி என்ற ஏழை தாயின் மகன் என்று நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடிகர். அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி சொல்லியது தீரணும். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள், அரசு இவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு என் பேர் ரமேஷ். நான் ராமர் கோயில் திருக்கணும் சார், உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும், இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அந்த ராமர் கோயில் வந்து சமீபத்தில் திறந்தாங்க, நல்ல பிரசித்தியாக திறந்தாங்க இந்திய அரசாங்கம். ஆனால் வந்து இப்போ சமீப காலமாக வந்து அது மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, அதை நிரூபணமும் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து அந்த கோவில் மேலே நம்பிக்கை வரணும்னு சொன்னால் அதை சரியான முறையில் வந்து திருட்டை வந்து ஆய்வு செய்யணும். அதில் ஒரு புத்தகம் வேறு காரணமாக போச்சு சொல்கிறாங்க, அதோட மதிப்பு 4 கோடி ரூபாய். இது ஒரு அரசாங்கமே வந்து அதை வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து அதை வெளியே கொண்டு வரணும். இல்லைன்னா அந்த கோவில் மேலே இருக்க நம்பிக்கையோ அந்த நிர்வாகத்து மேலே இருக்க நம்பிக்கையோ வந்து போயிடும் அப்படின்றது தான் என்னோட கருத்து, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அயோத்தியில ராமர் கோயில் வந்து ஸ்கேம் நடந்திருக்கு. நான் இந்தியிலேருந்து பணத்தை திருடிருக்காங்க கோடிக்கணக்கில், நகைலாம் காணாம போயிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது எப்பொழுது நீதிமன்றத்தின் மூலமாக அந்த ராமர் கோயில் கட்டப்பட்டு விட்டது. கட்டப்பட்டு விட்ட பிறகு அதை புனிதமாக சொல்லி ஏழை எளிய மக்கள் கூட அந்த கோயிலுக்காக 1 ரூபாயும் கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய் கொடுத்தோம், 10,000 ரூபாய் கொடுத்துருவோம். அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை கொடுத்துருவோம். ராமர் மீது வைத்திருந்த அந்த பக்தி காரணமாக கொடுக்கப்பட்டதை தவிர்த்த ஒரு பாரதிய ஜனதா கட்சி என்பதற்காக கொடுத்தல. ராமர் மீது வைத்த பக்தி என்பது அது வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டது. எல்லா மக்களும் இருப்பாங்க, எந்த கட்சியில் இருந்தாலும் ராமர் பக்தர்கள் இருப்பார்கள், அவர்கள் அந்த மதத்தை சார்ந்து. அப்படி எல்லா அது இந்து மத ஒட்டுமொத்த கட்சிக்கு அப்பாற்பட்டு சொந்தமான அந்த கோவிலில் மிகப்பெரிய கோடிக்கணக்கான அளவுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஸ்கேம், அதாவது ஊழல் நடந்திருக்கிறது என்று உள்ளம் குதிக்கிறது. இதை முதலில் சொன்னவர்னா பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேச முதல்வர் மரியாதைக்கு யோகி ஆதித்யநாத் அல்ல, எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்கு அஜித் யாதவ் தான். அவர் தான் சொன்னார். முலாயம் சிங் யாதவனுடைய மகன் இல்லையா, அவர் தான் அது சொல்லும் போது அது இல்லை என்று அப்படி ஒரு கழுத்தி கட்டுவதற்கு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் பார்க்க போனால் தொடர்ந்து பார்த்தா கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 300 கோடி ரூபாய் அளவுக்கு அதில் அன்றாடம் ஒரு நாளைக்கு 8 லட்சம் ரூபாய், ஒரு நாளைக்கு 8 லட்சம் ரூபாய் புள்ளி வர அரசாங்கம் கொடுத்துருக்கிறது. அதாவது ஒரு போக்கா சொல்ல போனால் அன்றாடம் 8 லட்சம் ரூபாய் அங்கே திருடி இருக்கிறார்கள். அந்த திருடி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க, வட்டிக்கு விட்டுருக்காங்க, அதை லாட்ஜு கட்டியிருக்காங்க, பல பங்களாக்கள் கட்டி அதெல்லாம் பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் கூட்டு கொள்ளை அடித்திருக்கிறார்கள். அதனுடைய ராமர் ஜென்ம பூமியினுடைய அந்த பொதுச் செயலாளர் சம்பத் ராய் என்பவர் அவர் விலகிட்டாரு, அப்போ தலைவர் விலகிட்டாரு. இப்படியெல்லாம் அந்த ஊழல் வந்துட்ட பிறகு பதவியிலிட்டு ஓடுகின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஆழமான ஒரு 1000 அடிக்கு ஆழம் அந்த ஊழல் இறங்கி இருக்கிறது என்பது தெரிந்து போயிருக்கிறது. இது மிகப்பெரிய அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி சொல்லியது தீரணும். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள், அரசு இவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்காது என்பது இது ராமர் கோவில் என்று சொல்வதை விட இந்தியா முழுவதும் ராமர் பக்தர்கள் வந்து ஆரம்பத்தில் புராண காலத்திலிருந்து இது அனைத்து பக்தர்களுக்கும் மிகப்பெரிய மிகப்பெரிய மனசுல பெரிய கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டானுங்களே, அது ஒரு புனிதமான இடத்துல இடத்துல அது வந்து திருடுவதற்கு கணிதம் போட்டு கணக்கு போட்டு இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்களே. இதுவரைக்கும் 9 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள்லாம் இருக்கிறது என்பதுதான் ஆழமாக சொல்லுகிறது. ஆனால் அந்த அரசியல் ரீதியாக அப்படி அவர்களை கைது செய்தானால் வருகின்ற தேர்தலில் மிக நெருக்கமாக அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேச தேர்தல் நடக்கிறது. இது மிகப்பெரிய தேர்தல், அது பாதிக்கும் என்ற காரணத்தினாலே இதில் அரசியல் விளையாடுகிறது என்று சொல்லி எங்களுடைய இளைஞர் எழுச்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் அந்த நம்பிக்கை நட்சத்திரம் அவரும் அஜித் யாதவும் அது மிக மும்முரமாக அந்த ஊழலை வெளிக்கொண்டுவதற்காக வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக மும்முரமாக இறங்கி இருக்கிறால். பல்வேறு வகையிலே அங்கே இருக்கிறவங்களே சொல்லியிருக்கிறாங்க, அயோத்தி மேலே வைத்திருந்த ஒரு மதிப்பு மரியாதை இப்படிப்பட்ட ஒரு கீழான மனிதர்களால் அது தரம் தாங்கி இருக்கிறது என்றாலும் கூட
எத்தனை ஊழல் நடந்தாலும் அத்தனை ஊழலும் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியில் தோண்டி எடுப்பதை போல அந்த ஊழலாம் தோண்டி எடுத்த மக்கள் முன் வைப்பது என்பது பொதுவாக அரசியல் அப்பாற்பட்ட ஒரு கடமை என்பது அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாமும் கேட்டுக்கொள்கிறோம். ஆனா பிஎம் இதை பத்தி எதுவுமே பேசலன்றாங்க. பிஎம் இதுவரைக்கும் பேசல. அந்த ஊழல் வந்த உடனே வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இதுவரை அவர் எதுவுமே பேசுறது கிடையாது. ஆனால் இது ராமர் ஜென்ம கோவில் கூட பேசாது இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரியது அரசியலுக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய ஒரு மன வருத்தம். இப்படி நடந்திருக்க கூடாது, நடந்தது நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படியாவது சொல்லணும் இல்லையா? பிரதமர் அவர் அயோத்தி கோயிலுக்கு அப்பப்போ போவார் வருவார், அதை பற்றி நம்ம அதில் நம்ம இது பண்ணல. ஆனால் அங்கே இப்படிப்பட்ட ஒரு ஸ்கேம் நடந்திருக்குதுன்னா கோடி கணக்கில் நடந்துடும். இப்போவே 300 கோடி சொல்லியிருக்காங்க, ஆனால் அது 800 கோடி வரைக்கும் போதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாக இருக்குது. ஆனால் ஒரு பிரதமர் அதை பற்றி பேசாமல் இருப்பது என்பது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில். எதற்குமே அவர் பேசுறதில்லை. ஆனால் இந்த ஊழலை பற்றி பேசினார்னா தன்னுடைய உருவம் வெளிப்பட்டு விடுமோ. நான் ஒரு ஊழல்வாதி அப்படி சொல்லலை. ஆனால் ஊழலை பற்றி பேச வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு பிரதமருக்கு உண்டா இல்லையா? இது வரைக்கும் பேசவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் வந்து ஸ்கேம் நடந்திருக்கு. பல கோடியில கொள்ளையடிச்சிருக்காங்க, திருடி இருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டம் இந்தியாவை கொள்ளையடிப்பதற்காக வந்திருக்க கூட்டம். அவர்கள் செய்யக்கூடிய அந்த மத அரசியலும் கொள்ளையடிப்பார்கள். கொள்ளையர்களை தான் அங்க பணி நியமனமே செய்வார்கள். அவர்களுடைய தகுதியே என்ன தெரியுமா? மத்திய அரசுடைய தகுதி என்னன்னு சொல்லட்டுமா? தெளிவா சொல்லணும்னா, யாருக்கு கொள்ளையடிப்பது தெரியும், யாருக்கு குறுக்கு வழியில் மேலே ஏறுவது தெரியுமோ அவர்கள் தான் அங்கு அதிகார வர்க்கத்தில் இருப்பார்கள். அதெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. என்ன நீங்க ஆச்சரியமா கேக்குறீங்க? இந்த கூட்டம் வந்து கொள்ளை கூட்டம். நாம வெள்ளையர்களை விரட்டி அடிச்சோம், இன்னைக்கு கொள்ளையர்களை விரட்டி அடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். பிரதமர் எதை பத்தி வாயை திறந்திருக்காரு எனக்கு சொல்லுங்க. இல்ல, பிரதமர் எதை பற்றி வாயை திறந்திருக்காரு? ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி வாயை திறந்திருந்தாருன்னா நீங்க சொல்லலாம். அவர் மைக்க பார்த்தால மிரண்டு ஓடக்கூடிய ஒரு பிரதமரை நாம கொண்டு இருக்கோம். இந்திய பிரதமர் தானே கேட்டீங்க? இந்திய பிரதமர் தானே. இந்திய பிரதமர் இதுவரை பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்ததே இல்லை. நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு அவர் பேட்டி கொடுத்தது இல்லை. நீங்க ஏதாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல பத்திரிகையை பார்த்தா பயந்து ஓடுற உலகத்தின் ஒரே பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி என்ற ஏழை தாயின் மகன் என்று நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடிகர். அவரை நீங்க பேட்டிலாம் அவர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. நடக்கக்கூடிய தவறுகள் குறித்து பேசக்கூடிய அளவிற்கு அவர்கிட்ட திறமை இருக்கானா? கிடையாது. இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? உங்க எதிர்பார்ப்பு தவறு, எதிர்பார்ப்பை மாற்றிக்கோங்க. அயோத்தி ராமர் கோயில்ல திருடு போயிருக்காங்க. அது வந்து இந்தியாவுக்கே தெரியுது. அங்கே கொள்ளை நடக்கிறது தெரியுது, அங்கே ஊழல் நடந்தது தெரியுது. அறக்கட்டளைன்ற போர்வையில் மக்களை ஏமாத்திட்டு தெரியுது. அங்கே இருக்கிற நகைகள்லாம் வந்து திருடு போயிருக்குது. இதை பிரதமரும் கண்டுக்கல, லோக்கல் முதலமைச்சரும் கண்டுக்கல. அது அதனால வந்து சட்டம் ஒழுங்கு அங்கே சீரழிஞ்சு போச்சுன்னா அதுக்கு அர்த்தம் அங்கே இந்து அறநிலைத்துறைன்னு ஒரு துறையே இல்லைன்றது தான் அங்கே அர்த்தம். ஏன்னா பிரதமர் மூலமாக தான் அந்த கோயில் உருவாக்கப்பட்டது. அந்த கோயில் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து தனியார்கள் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தவிர அரசு பண்ணலை. அதனால அந்த அரசினுடைய நிர்வாகத்துக்கு அது வரணும். அது வந்து போலீஸ் கட்டுப்பாட்டில் வரணும். குறிப்பாக சொல்லப்போனால் அயோத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு கோயில்னாக்கா அந்த கோவில் தான் ராமர் கோவில். ராமர் கோவில் வந்து உருவாவதுக்கு காரணமாக அந்த எத்தனையோ கர சேவகர்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து 5000 கர சேவகர்கள் போனாங்க அந்த கோயில் கட்டுறதுக்காக. அப்படியெல்லாம் பண்ண அந்த கோவிலில் இன்னைக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறத நம்மளால தாங்க முடியல. என் மன வருத்தமாக இருக்குது. ஏன்னாக்கா அயோத்தியை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இருக்கிற இடம், அது பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கிற இடம், ஒரு புனிதமான இடம். அந்த இடத்துல வந்து அறக்கட்டளை பேரை சொல்லி, குறிப்பாக ராமருடைய பேரை சொல்லி அந்த இடத்துல ஏமாத்திக்கணும், கொள்ளையடிச்சுன்னு இருக்காங்க. அது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இதை நம்மளுடைய பாரத பிரதமர் கண்டும் காணாமல் இருக்கிறது மனவேதனையை தரக்கூடியது. இதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் வந்து திருட்டு போயிருக்குண்ணா. அயோத்தி ராமர் கோயிலில் ஏன்னா கோயில் உண்டியில் திருடு போச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஓகேண்ணா. அதனால வந்து ஒரு கோயில் உண்டியில் திருடுறதுன்றது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, கோயிலில் என்ன பண்ணுறாங்க, பக்தர்கள் அந்த கோயிலுக்கு ஒரு காணிக்கையாக கொடுக்குறாங்க. அந்த காணிக்கை கொடுக்குறது என்ன பண்ணணும், அது கோயில் எண்ணிக்கைக்குன்னு ஒரு குழு இருக்கும். அந்த குழு என்ன பண்ணணும், அன்னைக்கு ஒரு தேதி வைப்பாங்க. எந்த ஒரு கோயில்லையுமே கோயிலில் போடுற உண்டியில் போடுற காசு வந்து அங்கே ஒரு குழு இருப்பாங்க, அரங்காவலர் ஏதாவது ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த தேதியில அந்த கோயில் உண்டிகை எண்ணணும், உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு உண்டு. கோயிலில் காசு எண்ணும் போது என்னென்ன எண்ணிக்கை இருக்கோ அதை மொத்தமும் பேங்க் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு 1000 ரூபா 500 ரூபா உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும். நீங்கள் என்னதான் ட்ரஸ்டில் இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் செலவு பண்ணி இங்கே வரீங்க இல்லையா,
அதனால அந்த போக்குவரத்து செலவோ எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லிடுவாங்க, அதுக்கு சீலும் வச்சிடுவாங்க. இதுதான் இந்தியா இருக்க எல்லா கோயில்கள்லையும் அப்படிதான் நடந்துட்டு எல்லா கோயில்லையும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கையில கொடுத்துருக்காங்க ட்ரஸ்டியை வந்து, கவர்மெண்ட் இல்ல பிரைவேட்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி திருடு போயிருக்கு. ஆனா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பெருசா நடவடிக்கை எடுக்கல. கவர்மெண்ட் வெளிய வந்து பேசாத பத்தி. தனியார் மயமாக்குறது பிரச்சனை இல்லை, அது திருட்டு மயமாயிடக்கூடாது. கரெக்டுங்களா? இப்போ தனியார் மயமாக்கும் போது என்ன ஆகுது, தனியார் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட்லேருந்து ஒரு டெண்டர்லேருந்து தனியார் ஒரு கமிஷன் எடுத்துக்கிறாங்க. கமிஷன் எடுத்து அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு போது பார்த்தா இங்கே வாங்குற 15,000ங்கிறது 5,000 ரூபா ஆகுது. அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க, எனக்கு 15,000 ரூபா கிடைக்கணும் போது வெறும் 5,000 கொடுத்து ஏமாத்துறீங்களே, அந்த ஒரு ஏமாற்ற எண்ணம் வருது இல்லையா? அப்போ என்ன சொல்லணும், முன்னுக்கு நான் எண்ணிக்கை கொடுக்கறத விட நான் எடுத்துன்னு போயிடுறேன் எங்கள் வீட்டுக்கு, கேட்டால் எங்கள் வீட்டு நான் ஒரு கோயில் கட்டுறேன், அந்த கோயிலுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு தவறான நோக்கத்தோடு அவங்க செய்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு வேணுமா, நீங்கள் கோயில் கட்டணுமா, அதை நீங்கள் முதலையாக போயிட்டு இந்து அறநிலையத்துறை அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி எனக்கு இந்த கோயில் கட்டுறாங்க, எனக்கு ஒரு நிதி வேணும், எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அப்ரூவல் வேணும், அந்த அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் கோயில் கட்டலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த இருக்கிற கோயிலை பாதுகாக்கிறது யார்? கரெக்டாங்களா? இவ்வளோ பெரிய கோயிலே, ராமர் கோயிலே திருடு நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, உதாரணத்துக்கு சொல்கிறேன். திருப்பதியில் கோயிலில் டைமண்ட் திருடு போயிருக்கு. ஓகேண்ணா. கரெக்டுங்களா? டைமண்ட் அது கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா ஒருத்தர் டைமண்ட். ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இல்லாத சிசிடிவி கேமரா இல்லை, இல்லாத பாதுகாப்பு இல்லை, எல்லாம் இருந்துமே 5 கோடி ரூபா டைமண்ட் திருடு போயிருக்கு. அப்படின்னும் போது அந்த திருட்டு பண்ணாங்க இல்லையா, கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் உடந்தையாக இருப்பாங்க. தனியாக ஒரு ஆளால் அந்த உண்டியலை தூக்கி வெளியே போக முடியுமா? ஆனால் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை இன்னும் பெருசாக எடுக்கலண்ணா. எதுவுமே கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா இன்னும் வந்து அதை பற்றி முழுசாக தகவல் சொல்லலை. இந்த உண்டியல் எதுக்காக முக்கியமான சொல்கிறேன், தெரியாமல் செஞ்சால் அது பேர் தவறு, தெரிஞ்சு செஞ்சால் அது பேர் திருட்டு. கிட்டத்தட்ட ஒரு கொலை குற்றம் மாதிரி தான். இருந்தாலுமே குறைஞ்சபட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிபதியாக இருந்தாங்கன்னா 6 வருஷம் வேணும், 6 மாதம் கடுஞ்சிறை காவல் சொல்லுவாங்கள்ல, 6 மாதம் கடுஞ்சிறை தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனைங்கிறது அனுபவிக்கும் போது அடுத்தவங்க அதை பார்க்கும்போது நான் கோயில் உண்டியலை தொடக்கூட கூடாது, கும்பிட்டு போயிடணும். ஓகேண்ணா. கரெக்டாக? ஏன்னா ஒருத்தருக்கு அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா மட்டும்தான் வந்து அடுத்தவங்க திருடணுன்ற எண்ணம் வரக்கூடாது. ஓகேண்ணா. இவங்க பண்ணுறது புண்ணியமோ பாவமோ அது வேற விஷயம், கோயிலுக்கு போகிறது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் கோயிலில் போகிற பணத்தை விட சரிங்களா, உங்கள் மனசு தொட்டு ஏழைங்க இருக்காங்க, அவங்க நேரடியாக கொடுத்துட்டு போவாங்களே, கோயிலில் கொடுத்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இங்கே வந்து அதனால தான் பிரச்சனை ஆகுது. உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா, கோயிலில் போகிற உண்டியலை விட ஏழைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, பிளாட்ஃபார்ம் படுக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு டைரெக்டாக கொடுத்துட்டு போங்க மனசு தெரிஞ்சு. ஓகேண்ணா. உங்களுக்கு மனசு பிடிக்கதா கொடுங்க, பிடிக்கல கொடுக்குவாங்க. ஆனால் கொடுக்குறவங்க தயவு செஞ்சு திட்டிடாதீங்க, அது யாராக இருந்தாலுமே சரி. என்ன 10 பைசா கொடுக்குறியா, நான் 50 பைசா கொடுக்குறியா, அவங்களுக்கு தெரியல கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ வேற ஒன்றும். ஓகேண்ணா. வாங்குறவங்களும் சரி கொடுக்குறவங்க யாரும் திட்ட மாட்டாங்க. ஆனால் கொடுக்குறவங்க கொடுக்கும்போது இல்லை, வாங்குறவங்க திட்டுறாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே போயிடும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, சிலவங்க சைலண்ட்டாக உண்டியில் போட்டு போயினே இருந்துடுறாங்க. இதுதான் நடைமுறையில் உள்ளது. ஓகேண்ணா, நன்றி.